தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. மீட்டு எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு மகத்தான மாற்றத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறோம். நம் மக்கள் இம்முறை வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சியை படைக்க காத்திருக்கிறார்கள். சரித்திரத்தில் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்த இருக்கிறார்கள். ஊழல் லஞ்சவாதிகளுக்கு ஓட்டளிப்பதில்லை என்ற உறுதியோடு இருக்கிறார்கள். சாதி மதம் பேசி சமத்துவத்தை சகோதரத்துவத்தை சாகடிப்பவர்களுக்கு வாக்கு செலுத்துவதில்லை என்ற வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள். கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை பசி பஞ்சம் வேலையின்மை வள கொள்ளை மது மத போதை சாராய சாவு ஏழ்மை வறுமை இப்படி சகிக்க முடியாத கொடுமைகளை நமக்கு தந்தவர்களின் ஆட்சியை தூக்கி எறிவது என்ற துணிவோடு இருக்கிறார்கள். அதிலும் வாக்குக்கு காசு தருபவர்களிடத்துக்கு ஒரு வாக்கு கூட செலுத்தக்கூடாது என்ற வைராக்கியத்தோடு உறுதியோடு இருக்கிறார்கள். இலவசம் இலவசம் என்று அறிவித்து நம்மை ஏமாற்ற துடிக்கும் கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் தோல்வியை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் வரலாற்றில் பெரும் மாற்றம் நிகழ இருக்கிறது. அதுவும் இந்த கடலூர் மண்ணிலிருந்து தொடங்க இருக்கிறது. இங்கே கூடியிருக்கிற என் அன்பு சொந்தங்களுக்கு மட்டுமல்ல, இந்த பிள்ளைகளின் பேச்சை உலகெங்கிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற என் உயிர் சொந்தங்கள் எல்லோருக்குமாக இதுவரை தமிழர் நாட்டில் நிலவிய அரசியல் நிலையை மாற்றி, இதுவரை இந்த மண்ணில் நடந்த ஆட்சி முறையை மாற்றி, 60 ஆண்டு காலமாக கட்சி மாறி இருக்கிறது, ஆள் மாறி இருக்கிறது, ஆட்சி மாறி இருக்கிறது. ஆனால் ஆட்சியின் முறை மாறவில்லை. திமுக வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும், அதிமுக வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும், இவர்கள் வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், அதிமுக வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவர்கள் வந்தாலும் பசி பஞ்சம் வறுமை இருக்கும், இவர்கள் வந்தாலும் பசி பஞ்சம் வறுமை ஏழ்மை இருக்கும். இப்ப இவர்கள் வந்தாலும் மின்தடை இருக்கும், இவர்கள் வந்தாலும் இருக்கும், இவர்கள் வந்தாலும் வாக்குக்கு காசு கொடுப்பார்கள், அவர்கள் வந்தாலும் வாக்குக்கு காசு தான், இவர்கள் வந்தாலும் இலவச அறிவிப்பு, அவர்கள் வந்தாலும், இவர்கள் மிக்சி என்றால் அவர்கள் கிரைண்டர், இவர்கள் டிவி என்றால் அவர்கள் ஃப்ரிட்ஜ்,
இவர்கள் 2000 என்றால் அவர்கள் 2000, புதிதாக யாராவது வந்தால் 2500. இப்படித்தான் இந்த நிலை மாறிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறதை ஒழிய 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. எந்த மாறுதலும் இந்த மண்ணில் வந்ததில்லை. அதனால்தான் முற்றுமுழுதாக இதுவரை இந்த மண்ணில் நிலவிய தீய ஆட்சி முறையை ஒழித்து ஒரு தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து களத்திலே நின்று போராடி வருகிறோம். மற்றவர்களுக்கு இது தேர்தல், எங்களுக்கு இது தேர்தல் களம், எங்களுக்கு இது போர்க்களம். போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத ஒரு போர். அந்த போரைத்தான் உங்கள் பிள்ளைகள் தமிழ்நாட்டுக்குள் செய்து வருகிறோம். இதிலே நாம் வீழ்த்தப்பட்ட ஒரு இனம், கூடவே வீழ்ந்துவிட்ட ஒரு இனம். வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. ஒரு மனிதன் யானையை விட மெதுவாக விழலாம், ஆனால் குதிரையை விட வேகமாக எழ வேண்டும். அப்போது நாம் கற்றுக்கொண்ட வரலாற்றின் படிப்பில் எழுவதற்காகவே வீழ்ச்சி, அருவி மேலே இருந்து விழுவது எழுவதற்காகவே, விழிப்பதற்காகவே உறக்கம், வெல்வதற்காகவே தோல்வி. இந்த பாடத்தை பயின்ற பிள்ளைகள் நாங்கள். எந்த ஒரு இனமும் வரலாற்றை கையில் வைத்திருந்தால், பத்திரமாக வைத்திருந்தால் பாதுகாப்பாக வாழும் என்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு எம்மின வரலாறு இல்லை. நாங்கள் யார் என்பதை மறந்து போன ஒரு இனத்தின் மக்கள். உலகத்தின் முதல் மொழி தமிழ், ஆகச் சிறந்த இலக்கிய வளங்களை கொண்ட ஒரு உலக மொழி தமிழ், நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி தமிழ், சீர் சந்தமசை யாப்பு தொடை என்று கட்டமைக்கப்பட்ட மொழி, உலகின் எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி. அந்த மொழியின் பிள்ளைகள் நாங்கள். எல்லா மொழிகளும் பிறந்து சிறக்கும், எங்கள் மொழி சிறந்தே பிறந்தது. காரணம், இறைவன் பேசிய மொழி எங்கள் மொழி. மணி நெற்றி உமிழ் செங்கன் தளல் உரை சுடற்கடவுள் தந்த தமிழுங்கிறான் சிவபெருமானே, தந்த தமிழுங்கிறான். அவையின் தமிழள்ளி பரிகவன் எங்கள் திருமுருக பெருமான். நக்கீரனின் தமிழோடு விளையாடியவன் எங்கள் சிவன். அந்த தமிழ் எங்கள் தாய்மொழி. தமிழ் இயற்கையின் மொழி, ஆதி மொழி, மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றிய முதல் மொழி ஒலி எங்களுடைய தமிழ். அந்த மொழியின் பிள்ளைகள் என்பதை மறந்தோம். அதனாலே உயிரோடே இறந்தோம். வரலாற்றை மறந்த இனமும் வேற இழந்த மரமும் வாழாது. அப்படி வரலாற்றை மறந்து விட்டதால் நாங்கள் யாரென்றே அறியாது இன்று திரிகிறோம். அதனால் எந்த ஒரு இனம் வரலாற்றில் தெளிவு வருகிறதோ அதுதான் எழுச்சி பெற முடியும். என் இனம் வீழ்ந்ததற்கு காரணம் என்ன, தாழ்ந்ததற்கு காரணம் என்ன? வாழும் வேலும் ஏந்திய கைகள் இன்று அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் 1000 500க்கும் கையேந்திர அவலம் ஏன் வந்தது என்பதுதான் நாம் கற்க வேண்டியது. எனவே உங்கள் அன்பு பிள்ளைகள், வரலாறு எங்கள் வழிகாட்டி. எம்முடைய தலைவர் சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது என்றார். உலகெங்கிலும் எந்த ஒரு தேசியனமும் வரலாற்றின் பாதையில் பயணித்துத்தான் மேம்பட்டிருக்கிறது, விடுதலை அடைந்திருக்கிறது, உயர்ந்து சிறந்து வாழ்ந்திருக்கிறது. அப்படி என்றால் வரலாறு தான் நம் வழிகாட்டி. அந்த வரலாற்றை வரலாறு தான் எங்கள் வழிகாட்டி. பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, நாளைய என் தமிழ் சமூகத்தை
எழுச்சியும் புரட்சியுமாக வலிமையான வளமையான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க இருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்களுக்கு உங்கள் அண்ணன் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தை அடுத்தவன் கேட்கிறவன் செவி வரைக்குத்தான் சென்று சேரும். இதயத்திலிருந்து எடுத்து பேசுகிற வார்த்தை தான் செவிகளை கடந்து சிந்தனையை தொட்டு செயலாக்கம் பெறும் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். இன்சொல்தான் இரும்பு கதவையும் திறக்கும் என்கிறார்கள். உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் என் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து உங்களுக்கு கடத்துகிறேன். நாங்கள் சுமந்து வருகிற கனவை காகிதத்தாள்களில் கடத்தினோம். படிக்கிற பழக்கம், வாசிக்கிற பழக்கம் குறைந்து போனதால் உங்களுக்கு வந்து சேரவில்லை. கருத்தியலால் கத்தி கத்தி கடத்தினோம், வந்து சேர்ந்தது குறைந்த அளவே. காட்சிப்படுத்தி இப்போது உங்கள் கண்முன்னே எங்கள் கனவுகளை கடத்துகிறோம். அதில் ஒரு துளிதான் இந்த கடலூர் மண்ணிலே. வரலாறு எங்களை வழிகாட்டுகிறது. உலகத்தில் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வரலாறு தான் வழிகாட்டுகிறது. வரலாறு என்பது ஒரு இனம் கடந்து வந்த பாதையும் நடந்து செல்லும் பாதையும் தான் வரலாறு. நமக்கு மட்டுமல்ல, தமிழுக்கு மட்டுமல்ல, தமிழருக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லா இனங்களுக்கும் அந்தந்த இனத்தின் வரலாறு தான் வழிகாட்டுகிறது. வரலாற்றை கையில் எடுத்த இனங்கள் பாதுகாப்பாக வாழ்கிறது. வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறார் ஹோசிமின். வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறான் ரஷ்ய புரட்சியாளன் லெனின். புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார். இதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் இவன் ஹிட்லர் கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடல்ல வரலாறு. அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்கிறான் ஹிட்லர். அப்போ இங்கே கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை. கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை. நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பது, கடந்த காலத்தை கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொன்னது, ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பது என்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான். எங்கள் தலைவன் இதையெல்லாம் பார்த்தறிந்த படித்தறிந்த நம் தலைவன் வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ் என்கிறார். வரலாற்றை வாசிக்கும் போது, நேசிக்கும் போது நாம் எங்கு வாழ்ந்தோம், எங்கு வீழ்ந்தோம், நம் பரம்பரை எங்கு பெருமைப்பட வாழ்ந்தது, எங்கே சிறுமைப்பட்டு வீழ்ந்தது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. வரலாறு தான் வழிகாட்டும் என்பது, படிப்பறியும் விட பட்டறிவு மேலானது என்பது உங்கள் மகன் சொல்வது முன்னாடி பலமுறை நடந்து சென்றவருக்கு தெரியும். இந்த பாதையில் எங்கே பள்ளம் இருக்கிறது, எங்கே மேடு இருக்கிறது என்பதை அவர் வழிகாட்டி செல்லும் போது பின்னாடி வருகிற பிள்ளைகளுக்கு இங்கே பள்ளம் இருக்கிறது, கொஞ்சம் தாண்டி வாருங்கள், இங்கே மேடு இருக்கிறது, கொஞ்சம் ஏறி வாருங்கள் என்று சொல்வார். இதுதான் வரலாறு வழிகாட்டுதல். இங்கே வரலாறு என்பது தலையில் கிரீடம் சுமப்பதும் பளபளக்கும் பட்டாடைகளை அணிந்து கொள்வதும் அல்ல, தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் வரலாறு. எங்கள் முன்னோர்கள் செய்த தவறுகள் என்ன, நாங்கள் செய்யக்கூடாதது எது, அதுதான் வரலாறு. அதுதான் வரலாறு தரும் படிப்பினை. இப்போது வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம். நமக்கென்று வரலாறு இல்லை, புறக்கணிக்கப்பட்ட மறக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம். இதை அண்ணல் அம்பேத்கர் நமக்கு என்ன அறிவுறுத்துகிறார்? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். அப்படி புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் எங்களுக்கான வரலாற்றை, எங்கள் இனத்தின் வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்காக கிளர்ந்து எழுகிறோம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இது வரலாற்றில் ஒரு பெரும் மாறுதலுக்கான ஒரு வரலாற்றில் பெரும் புரட்சி. இதுவரை சாதிக்காக கூடிய தமிழன், சார்ந்த மதத்திற்காக கூடிய தமிழன், இருக்கிற கட்சிக்காக கூடிய தமிழன், வணங்குகிற சாமிக்காக கூடிய தமிழன், தமிழர் இன வரலாற்றில் முதன்முறையாக தாங்கள் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக கூடியது. திருச்சியிலே நடந்தது. 7 லட்சம் மக்கள் தாங்கள் பிறந்த தமிழர் என்கிற இனத்திற்காக கூடினார். இதுதான் வரலாற்றில் மாறுதல். இதுதான் வரலாற்றை திருப்பி எழுதுவது. எங்களுக்கு இலக்கிய சான்றுதான் உண்டு, வரலாற்று சான்றுகள் இல்லை. ஏன்? வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது. அதை எழுதாமல் எமது முன்னோர்கள் விட்டுவிட்டார்கள். இங்கே எங்களது பெரும்பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன் எங்களை ஆண்டான் என்பதற்கு சான்று அவன் கட்டிவித்த கல்லணை. அவனுக்கு பின்னவன் அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரனும் எங்களை ஆண்டார்கள் என்பதற்கு சான்று இன்றும் தஞ்சையில் இருக்கிற பெருவுடையார் கோயில்தான் சான்று. எங்கள் முன்னவர்கள் பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டான் என்பதற்கு சான்று எங்களுக்கு இருக்கிற இலக்கியம். எங்கள் முன்னவர் இளங்கோடியில் பாடித்தந்த சிலப்பதிகாரம் தான். கண்ணகி என்கிற ஒரு சாதாரண மகள், ஒரு எளிய மகள், மன்னனவையில் கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டினாள் என்ற அந்த காப்பியத்தில் இருந்துதான் எங்கள் பாட்டன் எங்களை ஆண்டான் என்ற வரலாற்றை அறிந்து கொள்கிறோம். பகிர்விலை ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் ஆண்டார்கள் என்பது பெருவுடையார் கோயில்தான் சான்று, வரலாறு இல்லை. இருப்பதெல்லாம் கதைகள், புராணங்களும் புனைவு கதைகளும் இதிகாசங்களும் புதினங்களும். வரலாறு பொய் பேசாது. இலக்கியங்களும் காப்பியங்களும் கவிதைகளும் கட்டுரைகளும் புராணங்களும் பொய் பேசும். இலக்கியம் என்பது சுவைபட சொல்லுதல், நயம்பட உரைத்தல். அதனால் அது பொய் பேசும். வரலாறு பொய் பேசக்கூடாது, பொய் பேசாது. ஆரிய படையடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் என்பதும், தலையலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்பதும், இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேராளன் என்பதும் இதெல்லாம் எங்களுக்கு இலக்கிய சான்றுதான், வரலாற்று ஆவணங்கள் இல்லை. பகிர்வெளி ஆற்றுடன் பல்மலை அடுக்கத்து குமரி கொடும் கொடுங்கொடர் கொல்ல வடதிசை கங்கை இமயமம் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழி என்று இளங்கோவல் பாடி தந்த காப்பியத்தில் சான்றிருக்கிறதே ஒழிய வரலாறு இல்லை. பிறகு வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலக என்று தொல்காப்பியம் சொல்கிறது. அது ஒரு இலக்கண நூல். எங்களுக்கு வரலாற்று ஆவணங்கள் இல்லை, வரலாறு எழுதப்படவில்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரு இனப்பெருமை, நாங்கள் உலகில் பல்வேறு நாடுகளை வென்று ஆட்சி செய்தோம். ஆனால் எந்த இன மக்களையும் அடிமைப்படுத்தி ஆளவில்லை. ஏன்? நாங்கள் அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்கள். நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, உயிர்மை நேயர்கள். எல்லோரும் மனிதநேயம் பேசும்போது உயிர்மை நேயம் பேசினோம். வாடிய பயிருக்கு உயிருக்குதுன்னு வாடி நின்றான் எங்கள் வள்ளலார் பெருமகன். காக்கை குருவி எங்கள் சாதி என்றான் எங்கள் பாட்டன் பாரதி. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றான் எங்கள் மறையோன் வள்ளுவ பெருமகனார். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்றான் எங்கள் வள்ளுவன். மயிலுக்கு குளிரில் நடுங்குகிறது என்று போர்வை போத்தினான் என் பாட்டன் பேகன். முல்லைக்கு தேரை நிறுத்திவிட்டு சென்றான் என் பாட்டன் பாரி. அப்படி உயிர்மை நேயவாதிகள் நாங்கள். எந்த இனத்தையும் அடிமைப்படுத்தி ஆண்டதாக எங்கும் செய்தி இல்லை. அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டம் தமிழர்கள் நாங்கள். கடாரம் வென்று கங்கை வென்று எல்லாவற்றையும் வென்று கடைசியாக இன்றைக்கு காவிரியில் கொஞ்சம் தண்ணி கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதுதான் பெருந்துயரம். எங்கள் நிலத்திற்கு வந்த படையெடுத்து வந்த மன்னர்கள் எங்கள் முன்னவர்களை தோற்கடித்து பணம் போறதல்ல, பணம் போகுது. சிரிச்சுக்கிட்டு கை காட்டிட்டு போறாரு பாருங்க. நுட்பமா கடத்துவாங்க. நம்மீது படையெடுத்து வந்த பிறமொழி மன்னர்கள், பிற நாட்டவர்கள் நம் மன்னர்களை தோற்கடித்து நம் முன்னோர்கள் எல்லாம்
வென்ற இடங்களில் கொடியேற்றினார்கள், நம்மை குடியேற்றவில்லை. ஆனால் பிற நாட்டவர்கள் இங்கே வந்து நம்மை வென்று வீழ்த்தி அவர்கள் கொடியேற்றியதோடு நம் மக்களை குடியேற்றி விட்டார். இது நம் முன்னவர்கள் செய்த பேரன்பின் பிழை, பெருந்தமின் பிழையால உலகம் முழுமைக்கும் இருந்த தமிழ் சமூகம் காலடியில் குறுகி நிற்கிறது. ஒளியோடு போடும். வரலை ஒளியோடு போடும். இல்லையா? நம்முடைய தாத்தா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் நம் இனத்தின் தோற்றுவாயை சொல்றார். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் நாவலம் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், எந்திசை வாய்மையால் ஆண்டவர், இந்திய நாவலம் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்த நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கடலையும் கடந்தவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர், ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் என்கிறார். இப்படிப்பட்ட பரம்பரை கடைசியாக முடிக்கும் போது ஆயினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் என்கிறார். இவ்வளவு பெருமைப்பட வாழ்ந்த ஒரு இனம் அடிமைப்பட்டு நிற்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை அறிவு சமூகம் ஆய்ந்தறிந்து தெரிய வேண்டும். நமக்கு ஒரே ஒரு சிக்கல் தான். மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவின் வரலாறு என்பது என்ன என்று கேட்டதற்கு, இந்தியர் அல்லாத ஒரு ஆட்சி எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்தியாவின் வரலாறு என்கிறார். பானிப்பட்டு போர் எத்தனை முறை நடந்தது? கஜினி மோதி எவ்வளவு படையெடுத்தான்? பாபர் எப்போது வந்தார்? வெள்ளைக்காரர்கள் எப்போது படையெடுத்து வந்தார்கள்? இதுதான் நம்முடைய வரலாறு. நமக்கென்று வந்த நாட்டுக்கென்று வரலாறு இல்லை. ஆனால் தமிழர்களின் வரலாறு என்பது இந்தியர்களின் வரலாறு தான், வட இந்தியர்கள் வரலாறு தான் நமக்கான வரலாறு. அப்படிதான் இங்கே அந்த வரலாறு தான் படித்துக் கொண்டிருக்கோம். கஜினி முகமது எத்தனை முறை வந்தான்? இந்த வட இந்தியன் வரலாறு தான் நமக்கு இப்போ வரலாறா இருக்கு. அதை கவனிச்சுக்கணும். இங்க என்னன்னா, வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜி தான். புத்தகத்தில் எடுத்தீங்கன்னா வீரன் அப்படின்னா மராட்டிய மன்னன் சிவாஜி, மாவீரன் சிவாஜி அப்படின்னு படிப்போம். அப்படின்னா என்ன? தமிழ் பிள்ளைகளினுடைய கைகளில் இருக்கிற ஏட்டில், வரலாற்று ஏட்டில் மராட்டிய மன்னன் சிவாஜி தான் வீரன். அப்போ என்னுடைய பாட்டன் பூலித்தேவன், தீரன் சின்னமலை, மருதுபாண்டி, அவங்கெல்லாம் பண்டாரவன்னியன், பெரும்பிடுகு முத்தரையன், அழகு முத்துக்கோன், சுந்தரலிங்கம், கட்டப்பொம்மன், இவனெல்லாம் வீரன் இல்லையா? இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிவாஜி வெள்ளைக்காரனை 8 நாள் தான் சண்டை போட்டிருக்கான். ஆனால் நம்முடைய பாட்டன்கள், மானமரவர்கள், மருதுவர்கள் 8 மாத காலம் சண்டை போட்டிருக்கான். வரலாற்றில் அவனுக்கு செய்தி இல்லை, இவனுக்கு தான் செய்தி. ஏன்? அவன் தான் வரலாற்றை எழுதுறான். நம்முடைய வரலாற்றை அவன் எழுதுறான். பாத்துக்க. இவன் யாரு? சின்ன சமரசம் செஞ்சிருந்தால் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவது மேலானது. மானத்தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிது. மண்டியிட்டு வாழ்வதிலும் மானத்தோடு சாவது மேலானது என்று தூக்கு கயிற்றை முத்தமிட்ட நமது வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை. அவனுக்கு ஒன்றும் கிடையாது, வரலாறு கிடையாது. வீரன் தான் சிவாஜி தான். இத்தனை வீரர்கள் நம் இன முன்னோர்கள் பாத்துக்க. இத்தனை முன்னர்கள், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், ஒண்டி வீரன், யார் யார் என்பர்? தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர், பண்டாரவன்னியன், எல்லா நமது முன்னோர்களும் வரலாற்றில் இருந்து மறைக்கப்பட்டார்கள். ஒற்றை அடையாளம் தான் நமக்கு. வீரன் என்றாலே அவர்தான். வீர பெண் என்றால் பாரு, வீரப்பெண் அப்படின்னா யாரு படிப்ப? யார படிப்ப? முழுக்க முழுக்க மறைச்சு வரலாற்றில் இல்லாதனால எனக்கு ஒரு நிமிர்வு இல்லை. நான் யாருன்னு தெரிஞ்சா நிமிர்ந்துருவேன். பூலித்தேவன் பேரனா, தீரன் சின்னமலை பேரனா, பண்டார வன்னியனின் வாரிசா அப்படின்னா நிமிர்வேன். அது இல்லை இல்லை. அதனாலதான் இந்த கருணாநிதி காலில், குடும்ப காலில் விழுந்து 4-3 சீட்டுக்கு நின்றுட்டு, இது யாருன்னு தெரியுதா? நம்முடைய வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார். இவ யாருன்னு தெரியுதா?
இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு மன்னர்கள் இருந்தார்கள், ஆண் மக்கள். இவள் ஒருத்திதான் பெண்மகள். போரிட்ட எல்லா மன்னர்களும் மாண்டார்கள், தோற்றார்கள். ஒரே ஒருத்திதான் போரிட்டு வெள்ளையனை வீழ்த்தி இழந்த நிலத்தை திருப்பி மீட்டவள் நம்முடைய பாட்டி வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் மட்டும்தான். தமிழ் பேரின மக்கள் கொண்டாட வேண்டிய குலதெய்வம். அப்படிப்பட்ட ஒரு வீர மகளை பெற்ற இனம் உன் இனம். இவள் பிறந்து இறந்து 85 ஆண்டுகள் கழித்து மணிக்கர்ணைங்கிற இந்த கர்ணிகாங்கிற இந்த பெண் பிறக்கிறார். இளம் வயதிலே சான்சி மன்னனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்ததுனால இவ என்ன பண்றா, லக்ஷ்மி பாய், பாய் என்று அழைக்கப்படுறார், லக்ஷ்மி பாய் என்று அழைக்கப்படுறார். அங்க போய் அந்த கணவன் இறந்தவன அந்த ராணி பொறுப்பை ஏற்கிறனால, சான்சியுடைய நாட்டு பொறுப்பை ஏற்கிறனால சான்சி ராணி என்று அழைக்கப்படுறார். இவன் நம்ம பாட்டி பிறந்து இருந்து 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறா. ஆனால் நீ உன் பாட்டி வேலுநாச்சியாரை படிக்கும் போது தென்னாட்டின் சான்சி ராணின்னு படிப்ப. இங்க பாடல்களே நீ பாத்தீங்கன்னா சான்சி ராணியிடம் வீரம் வாங்குவோம் அப்படிதான் இருக்கும். நீ இந்த பாடல் பார்த்தீங்கன்னா வீரத்தில கட்ட பொம்மை சூரத்தில உம தோர தீரத்தில நீ ரோசத்தில நீ ஒரு தேசிங்கு ராஜா. எவனுமே ஓ மண்ணில் ரோசம் இல்லை, வீரம் இல்லை, மானம் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் இப்படி மறைச்சு மறைச்சு பாடி எழுதி பாரு. வீர பெண் என்றாலே உனக்கு இந்த சான்சி ராணி தான். அப்ப வரலாற்றில் உன்னுடைய பாட்டி மறைக்கப்பட்டான். நீ படிச்சாலே இந்த நான் படிக்கும்போது தென்னாட்டின் சான்சி ராணின்னு தான் பாட்டியை படித்தேன். ஆனா இப்ப உன் மகன் வந்தவன என்ன, வடநாட்டின் வேலுநாச்சியார்னு சான்சி ராணியை எழுது. செக்கு இழுக்கிற இந்த மாடு திணறது பார்த்தியா, இந்த மாடு இழுக்க திணறுகிற செக்க இந்த மண்ணின் விடுதலைக்கு நம்ம பாட்டை வாவுசி இழுத்தான். இந்த செக்கு இவன் இழுத்த செக்கு கோவை சிறையில் இருக்கு. இவன் இருந்த சிறைக்கு பக்கத்தில் அவன் பேரை நான் கோவையில் இருந்தேன். செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் இருந்த சிறை என்ப சிறைக்கு பக்கத்தில் 50 நாள் அந்த சிறையில் இருந்த பேரண்ணா. அந்த செக்கு இன்னும் இருக்கு. அந்த செக்கை போய் தொட்டு பார்த்தேன். இந்த செக்கை தானே நம்ம பாட்டை இழுத்தான்னு. அவனுக்கு ஒரு இடம் இல்லை, ஒரு மதிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லா சொத்தையும் இந்த நாட்டு விடுதலைக்காக வித்து கடைசியா வறுமையில வாடி மண்ணெண்ண வித்து வாழ்ந்து மாண்டு போன மகத்தான மகன் நம்முடைய பாட்டன், கப்பலோட்டிய பெருந்தமிழன் வாவு சிதம்பரனார். அவன் எங்கேயாவது வரலாற்றில் இருக்கானா? ஆனா வரலாறு என்றால் இங்க உனக்கு இவன் இல்லை, வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல்ல நம்ம பாட்டனுடைய ஒரு தூசி வரமாட்டார் வல்லபாய் பட்டேல். அவருக்கு குஜராத்தில் 3000 கோடிக்கு சிலை, 3000 கோடிக்கு சிலை. எப்படி இருக்கு பாரு, எப்படி இருக்கு பாரு. இந்தியாவின் அடையாளம் என்றாலே உனக்கு அண்ணல் காந்தியும் அண்ணல் அம்பேத்கரும் தான். இந்த நாட்டை விட்டு நீ வெளியில சென்று விட்டினால் காந்தி அம்பேத்கர் 2 பேரை தான் தெரியும். வல்லபாய் பட்டேல் யாருன்னே தெரியாது. ஆனால் அவருக்கு 3000 கோடியில் குஜராத்தில் சிலை. காரணம் என்ன? RSS இயக்கம் தடை செய்ய வைத்திருந்ததை தடையை நீக்கினார். இன்னொரு காரணம், நாட்டை ஆள்பவர்கள் குஜராத்திகள். இவர் குஜராத்தி என்பதாலேயே, அவர்கள் ஆள் என்பதாலேயே 3000 கோடிக்கு இந்த சிலையை நதிக்கரையில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் உன் பாட்டனின் தியாகம் எங்கே, அவனுடைய அர்ப்பணிப்பு எங்கே, அவனுடைய வரலாறு எங்கே என்பார். நம் முன்னவர்கள் செய்த வீர தியாகங்களை, உயிர் ஈகங்களை மறைத்தார்கள். அதனால் நாம் என்ன பண்ணோம், நாம் யார் என்பதை மறந்து போனோம். வரலாறு நமக்கு இருக்கிறது, நம் வரலாற்றை தேடுகிறோம். வரலாறு இல்லாத திராவிடர்கள் நம் வரலாற்றை திருடுகிறார்கள். எப்படி? எல்லாமே எல்லாமே இந்த கீழடி நம்முடைய வரலாற்று சுவடு. இதை திராவிடர்கள் திராவிட நாகரிகம் என்பார்கள், இந்தியர்கள் இந்திய நாகரிகம் என்பார்கள். ஆனால் ஒருவன் கூட அது தமிழ் நாகரிகம் என்று சொல்ல மாட்டான். 2600 ஆண்டுக்கு முன்னாடி ஏது இந்தியா? இந்த நிலப்பரப்பு எப்போது ஒன்றாக்கப்பட்டது? அது வெள்ளைக்காரன் வந்து ஒன்றாக்கினான். திராவிடம் என்றது எப்போது வந்தது? 2600 ஆண்டுக்கு முன்னாடி. ஏது திராவிடம்? 1800 தான் கன்னடம் வருகிறது, 1600 தான் தெலுங்கு வருகிறது, 15ஆம் நூற்றாண்டில் தான் மலையாளம் வருகிறது. இவர்கள் சொல்வதை பார்த்தா கூட இது திராவிட மொழி, திராவிட மொழி குடும்பம், தமிழிலிருந்து வந்த மொழிகள் என்று வைத்தால் கூட 2600 ஆண்டுக்கு முன்னாடி இது தமிழன் நாகரிகம் என்று சொல்ல ஒரு நாக்கு
வரவில்லை என்றால் எப்படி மறக்கிறான் என்று பார். இங்கே தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்கள் எங்கே? அவசர அவசரமாக பெங்களூருக்கு கடத்தினார்கள். ஏன்? ஏன்? உனக்கு பெருமை வந்துவிடக்கூடாது என்று. இந்த கீழடியில 2600 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை உருக்குகிற மண்ணிலே உழை வைத்திருக்கிறான். அவ்வளவு நுட்பங்களை கட்டி நாகரிகம் அடைந்த வாழ்க்கையை 2600 ஆண்டுக்கு முன்பு என் உடன் பிறந்தவனை கழிவறை கட்டின முன்னவன் வாழ்ந்திருக்கிறான். இருக்குது. நீ ஒன்னு கேட்கிறேன், இந்த 2 ஏக்கர்ல தான் ஒரு இனக்குழு வாழ்ந்திருக்குமா? ஏன் இந்த 2 ஏக்கர் தோண்டிட்டு மூடிட்டான் திராவிடன்? ஒரு 200-300 ஏக்கர் ஏன் தோண்டல? தோண்டி இருந்தால் தமிழுடைய பெருமை வெளியில் வரும். தமிழனுக்கு இன எழுச்சி வரும். பெருமை வந்தால் நிமிருவான், இன பெருமை கொள்வான், இனப்பற்று கொள்வான், சாதி மத பற்று அற்று விழுகும், தமிழ் இனப்பற்று மேலோங்கும், தமிழன் மேலே எழுவான், எழுச்சி கொள்வான். தமிழன் அல்லாதவன் வாழ்வதும் ஆள்வதும் கடினம். அதனாலதான் மறைக்கிறான், திட்டமிட்டு மறைக்கிறான். உன் மொழிய திராவிட மொழிம்பான், உன் நாகரிகத்தை திராவிட நாகரிகம்பா. இப்ப தஞ்சை பெருவுடையார் கோயில திராவிட கட்டிடக்கலைம்பா. எது ஒன்றுமே ஒன்னதில்லை. பொங்கலை தமிழர் திருநாள்னு சொல்ல மாட்டான், திராவிட திருநாளும்பா. ஏன்? அவன்கிட்ட வரலாறு இல்ல, திருடுவான். நான் ஏன் வரலாறு தேடுறேன்? இருக்கு தேடுறேன், அவன்கிட்ட இல்ல, திருடுறான். அதான் நீ புரிஞ்சுக்கணும். தாத்தா சிங்காரவேலர், தோழர் நம்ம தாத்தா ஜீவானந்தம், ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா, முத்தமிழ் காவலர் கே. விஸ்வநாதன், இவன் பார், இவன் எல்லாம் நம்ம அடையாளம். இவன் எல்லாம் நம்ம இனத்தின் பெரியார்கள். பார்த்துக்கிட்டே வா. நேரம் பத்தல, இடம் பத்தல, ஆனாலும் பார், இவன் எல்லாம் நம்ம இனத்தின் பெரியார்கள். எல்லோருமே நம்ம இனம் முன்னவர்கள். ஒவ்வொருவனும் நம் இனத்தின் பெரியோர்கள். செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியார் செயற்கையர் செய்யாதவார். பெரியாரை பேணாத ஒளியில் பெரியாரால் பேரா இடும்பை வரும், பெருகிடும்பை தரும் என்று வள்ளுவர் பெருமான் படியிருக்கான். இந்த எல்லா அடையாளத்தையும் ஈவேரா என்ற ஒற்றை அடையாளத்துக்குள் மூடிட்டான். இப்ப உங்க பிள்ளை என்ன கேட்கிறோம்? இவர் ஒருத்தரான் பெரியார் என்பவன், அங்கிட்டு போ. என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார் என்பவன் என்னோட நில். பெரியார் தான் படிக்க வச்சார், அங்கிட்டு போ. இல்ல எங்க தாத்தன் காமராஜர் தான் படிக்க வச்சார், இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. குடிக்க வச்சவன் திராவிட, படிக்க வச்சவங்க எங்கள் முன்னோர்கள், இங்கிட்டு வா. இங்க பாரு, இங்க பாரு, கொஞ்சம் பின்னாடி வா, கொஞ்சம் பின்னாடி வா, கொஞ்சம் பின்னாடி வா, கொஞ்சம் பின்னாடி. இது என்னது? பாலம் சிடி நாயுடு நூலகம், ஐயா நீனை கருணாநிதி நூலகம். எந்த நூலகம் திறந்தாலும் அவர் தான். ஏன்? நமது முன்னவர்கள் யாருக்கும், முத்தமிழ் காவலருக்கோ, தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளுக்கோ, இல்ல திரு தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கோ இந்த நூலகத்தில் பேர் வச்சாகாதா? இந்த நூலகம் எத்தனை கோடின்னு நினைக்கிற? 300 கோடி. படிக்கிற பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? இதுல உட்கார்ந்து எத்தனை ஆயிரம் பேர் படிக்கலாம்னு நினைக்கிற? உள்ள போய் ஒரு நாள் இந்த நூலகத்துல பாரு, 4 பேர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் உட்காந்து பேசிருப்பான். எவனாவது புத்தகத்தை எடுத்து படிக்கிறான் நண்பர்? பாரு, போய் பாரு, போய் பாரு. பிள்ளைய படிக்கிற இதுல 4 கோடிக்கு கட்டினாலே 400 பேர் 500 பேர் உட்கார்ந்து படிக்கிற ஒரு நூலகத்தை கட்டிடலாம். எதுக்குது? பிள்ளைகள் படிக்க பள்ளிக்கூடத்தை கட்டித்தாரா? நீ எதுக்கு இவ்வளவு படவிடமா கட்டின? எது கட்டின? எது கட்டின? எது கட்டின? படிக்கிற பள்ளிக்கூடம் குட்டி வச்சவரா சுடுகாரா இருக்கு. சமாதி எதுக்கு 200 கோடி கட்டுறிய? எது கட்டுற? எது கட்டுற? எது கட்டுற? இதுல எதுக்குது? இதுல எத்தனை பேர் உட்கார்ந்து படிப்பான்? படிக்கிற பிள்ளைகளின் கல்லூரி பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு பாரு. போய் இன்னும் பாரு, இன்னும் பாரு, இங்க பாரு. இது பூரா நம்ம முன்னோர்கள். இவர்கள் தமிழ் இன பெரியார். இது அப்படியே நிறுத்து. இது எதுன்னு தெரியுதா? கீழே இருக்கிறது, கீழே இருக்கிறது யாரோட தெரியுதா? பிரமதயத்தில் நம்ம பாட்ட அரசேந்திரனுடைய நினைவிடம். மேல குட்டியாச்ச கிழிஞ்ச ஓலக்குழு, இந்த தட்டி கீழே ஒருத்தன் ஜாந்தி கிடக்கிறான். யார் தெரியுமா? அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன், நம்ம பாட்டேன் ராஜராஜன். உலகத்தை பூரா வென்று வந்தானே அவன் எங்க பாரு எங்க கிடக்கிறான். இவனை பாரு. அது யாரு தெரியுமா? எங்க பாட்டி, எங்க அப்பத்தா வேலுநாச்சியாரோடது. இவங்க யாரு தெரியுதாடா? இந்த சமாதி யாருன்னு தெரியுதா? இவன் நினைவிடத்தை பாத்தியா? எப்படி எப்படி? இப்ப என்ன பண்ணணும்? இதை இது மாதிரி ஆக்கணும், இதை இது மாதிரி ஆக்கணும். புரியுதா? ஏண்டா நம்ம ஆத்தாளப்பு ஒரு வீடை கட்டிட்டா ஆக்கிரமிச்சிட்டான். இடி இடின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு, நீ இடிக்கிறானே, நீதிமன்றம் சொல்லி தான் கட்டியிருக்கோங்கிறான். இப்போ ஏரி ஆக்கிரமிப்பு, கம்மா ஆக்கிரமிப்பு, குளம் ஆக்கிரமிப்புன்னு இடிச்சிட்டா. சரி, இது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? இதை இடிக்கணுமா இல்லையா? இடிக்கணும்.
பாத்துக்க, இப்பவாவது உனக்கு கோபம் பரா அப்படின்னு வந்தா நீ விழிப்புணர்வு பெற்றுட்ட, எழுச்சி விட்டுட்ட, தன்மானம் வந்துருச்சு, இனமானம் வந்துருச்சு, சூடு சொன்ன வந்துருச்சு. ஒரு காலத்திலையும் சூரியனையோ ரெட்டையிலையோ தொட மாட்டேன். பாரு, உன் முன்னோர்கள் எல்லாம் மறைக்கப்பட்டுட்டாங்க, புறக்கணிக்கப்பட்ட. இப்ப மறைக்கப்பட்ட எனது இனத்தின் வரலாற்றை, என் இன வரலாறு, என் முன்னவர்களின் வரலாறு, என் மண்ணின் மக்களின் பெருமை, என் மொழியின் பெருமையை மறுபடி மீட்டுருவாக்கம் செய்வது. வீழ்ந்துவிட்ட ஒரு இனம் வரலாற்றில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ள வேண்டும். வரலாறு தான் ஒவ்வொரு இனத்தையும் உயிர்ப்போட வைத்திருக்கும், உயிர்ப்போட வைத்திருக்கும். மொழி எம் உயிர், ஆனால் வரலாறு தான் என் இனத்தை பெருமையோடு அப்படியே உயிர் போட வைத்திருக்கும். அந்த வரலாறு முக்கியம். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் வரலாற்றை படைக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்கும். நீ எது ஒன்றுமே சொல்ல, பெண்ணிய உரிமை ஐயா இவர் அதான் பெற்றுக் கொடுத்தார், படிக்க வச்சது அவர் தான். நாம ஒரு கேள்வி கேட்போம், எத்தனை பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சார்? அவர் பிறந்த ஈரோட்டில் லட்சமண ஐயர்னு ஒருத்தர் 650 ஏக்கர் ஏழைகள் கொடுத்துட்டு 100 ஏக்கர் இன்னைக்கு அங்கே கோவிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற பேருந்து நிலையம் அவர் கொடுத்தது. பள்ளிக்கூடத்தை கட்டி பழங்குடி மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது அவர். இவர் படிக்க வைத்தார் என்றால் அவருக்கு அருகிலே இருந்த பேரறிஞர் அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், நம்முடைய ஐயா பேராசிரியர் அன்பழகன், இவர்களை படிக்க வைத்தது யார்? இவர் பக்கத்திலே உட்கார்ந்து 2 MA முதுகலையில் 2 பட்டங்களை பெற்று அறிஞர்களாக இவர்கள் அருகிலே அமர்ந்திருந்தவரை படிக்க வைத்தது யார்? நம்முடைய தாத்தன் அண்ணாமலை செட்டியார் என்பதை, இதே சிதம்பரத்தில் பல்கலைக்கழகத்தை திறந்து படிக்க வைத்தன் என்பதை என்ன தமிழ் சொந்தங்கள் மறந்துவிடக்கூடாது. பெண்களுக்கு தான் உண்மை. டேய், தமிழ் சமூகத்தில் 90 விழுக்காடு பெண்கள் தாண்டா குலதெய்வம். எனக்கு என் குலதெய்வம் வீரமா காளி. பாடிய அத்தனை காப்பியங்களும் பெண்களை நாயகியா வச்சு, மணிமேகலை, சிலப்பதிகாரம் எல்லாம் காப்பிய நாய்களாக பெண்களை வச்சு பாடினோம். தமிழ் பாவலர்கள் புலவர்களிலே 100க்கு மேற்பட்டவர்கள் பெண்பார் புலவர்கள். அவை தொடங்கி வெண்ணி கொய்யத்தியார், இப்படி பல பேர், ஒக்கூர் மாசாத்தியார் என்று பல பேர் பெண்பார் புலவர்கள். யார் இவங்க பெண்ணிய உரிமை பெற்றுக் கொடுத்தேன்? எங்க அடமான வச்சிருந்த? வச்சதே இவங்க தான். ஐயோ கப்பல். இவங்க 2 பேர் தான் இந்தியாவின் அடையாளம். இந்தியா விட்டு நீ எங்க பண்ணினாலும் இவங்க பேரை தான் சொல்லணும். வல்லபாய் பட்டான்னா ஹூஆர்னு கேட்பான். யாரு ஹூயிசின்னு கேட்பான். யாருன்னு தெரியாது அவனுக்கு. ஆனா அது பாரு, இது என்ன பண்ண போற மகன்? இது பெங்களூர் கெம்பே கவுடா. இது பெங்களூர்ல இருக்க விண்ணூர்தி நிலையம் ஏர்போர்ட் வாசல் யார் நிற்கிறா பாரு? அந்த நாட்டு அந்த கன்னட மன்னர் அவர் நிற்கிறார். மராட்டிய மகாராஷ்டிரா விண்ணூர்தி நிலையம் யார் கட்டியிருக்கா? அதானி. நீ எவனும் கட்டதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. வாசல் யார் நிற்கிறா பாரு? சிவாஜி. விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன் பாரு. போ. இது மதுரை. வாசல் யார் நிற்கிறா? தலையலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். இந்த வாசல்ல நிப்பான். கீழே வச்சிருப்பேன். எவனு ஏன் ஜாதியை வைக்கலன்னு எல்லா ஜாதிக்கும் ஒரே பாட்டை வந்தான். அடுத்து அங்க பாரு, திருச்சிக்கு போடா. திருச்சி 2 பேர் தான். ஒன்னு என் பாட்டன் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் சிலையை வைப்பேன், இல்லைன்னா கரிகால் பெருவளத்தான் பேரை வைப்பேன். எத்தனையோ மன்னர் இருந்தான், பெருவளத்தான் என்று ஏன் நான்களே? அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே 2000 ஆண்டுகளில் முன்னாடி ஓடுகிற நீரை பாசனத்திற்கு தடுத்து பயன்படுத்தியவன் என்னுடைய பாட்டன். அதனாலதான் பெரும் வளத்தான் என்ற பட்டத்தோடு வழங்குறான். அவனுக்கு பின்னவன் தான் அருள்மொழி. அதனால அங்க வைக்கிறேன். அவனுக்கு என்ன, உலகில் பல்வேறு நாடுகளை வென்றான். ஆனா இவன் தான் அந்த மண்ணை வளப்படுத்தினான். திருச்சி என்றாலே என் பாட்டன் கரிகாலம் தான். இல்ல உரையுறை தலைநகர, இல்ல கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகர கொண்டாண்ட என் பாட்டன் அரசேந்திர சோழன் சிலை வைப்பேன். எவன் எதுக்குறான்னு பாக்குறேன். வைப்பேன் வாசல்ல. சென்னை வேலை விண்ணுயிர் நிலத்தில் வெளியில வந்தீன்னு வச்சுக்க, பெரிய சில விண்ணுயிரை தூக்கி எங்க பாட்டி சிலையை வச்சு, வீர மரத்தி வேலு நாச்சியார் எங்கள் பாட்டி உங்களை வரவேற்கிறார் என்று வச்சு விட்டுருவேன்.
வார வைக்கிற மாதிரி எப்படி வைக்கிறேன், திருப்பி எழுதிடுவேன். நீ வீழ்த்தப்பட்ட என் இனத்தின் வரலாறை தோண்டி எடுத்து மறுபதிப்பு செஞ்சு என் இன பிள்ளைகள்கிட்ட ஒப்படைச்சிருவேன். இதுதான் பிடிச்சுக்க படிச்சுக்க. நாங்கள் பழம்பெருமை வரலாற்றை பேசுவது பழம்பெருமை பேசுவல்ல, படிப்பினை. நாங்கள் எங்கள் இன வரலாற்றை பேசுவது பீற்றிக்கொள்ள அல்ல, எங்களை நாங்களே தேற்றிக்கொள்ள என்று நம்முடைய ஐயா காப்பாரவன் சொல்றார். வரலாறு பேசுறான், ரொம்ப பழம்பெருமையே பேசுவான், அது பீற்றிக்கொள்ள அல்ல, தேற்றிக்கொள்ள. பழம்பெருமை பேசுவது படிப்பினை. தமிழர்கள் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள், தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள். நான் சொல்லல, ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் இந்த ரிச்சர்டு மார்டின், டோனி ஜோசப் 2 பேரும் தங்கள் ஆய்வு கட்டுரையிலே எழுதி நிறுவியிருக்கிறார்கள். மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்கிறார்கள். தெற்காசிய முழுமைக்கும் பரவி இருந்தவன் இங்க இருக்க இடம் இல்லை, கட்டிக்கிற மானது மரத்துக்கு கட்டிக்க துணிமணி இல்லை, அரிசி பருப்புக்கு அல்லாடிட்டு இருக்கேன், குறுகிட்டேன், காலடியில் குறுகிட்டேன். இப்போ இவ்வளவு பெருமை கொண்ட நம் இனம் எங்க விழுதுனா தன்னின பகை, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற தன்னின பகை என்ன செய்தனா, முதலில் நாகரிகம் பெற்ற இனம், பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகுது, போர்க்குணம் அற்று போகுது. 13 தலைமுறைக்கு ஒரு முறை மரபணு மாறிடுது. அந்த மரபணுவை புதுப்பிக்கிற ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு, அதுதான் வரலாறு. அது இல்லை, அதனால மரபணு மாறிட்டதுனால, போர்க்குணம் இல்லாதனால அந்த இனம் சிறுக சிறுக சிதைந்து அழியுது. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற எண்ணம். வெள்ளைக்காரன் ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுங்கிறான், மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான். எங்காளுகள் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்று எண்ணி, அடுத்தவன் சீனா தயாரிக்குதா, அமெரிக்கா தயாரிக்குதா, ரஷ்யா, அந்த பொருள் நல்லா இருக்கும், அடுத்தவன் மொழியா, அது அறிவு. அது தன் மொழியை விட, தன் தாய்மொழியை விட, ஆகச்சிறந்த தன் தாய்மொழியை விட ஆங்கிலேயன் அடுத்தவன் மொழி அறிவென்று அலைந்து அழிவது காரணம் அதுதான். எல்லாவற்றையும் கடந்து அவர் சொல்வது அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. காப்பாரவன் சொல்வது போர்க்குணமின்மை, தன்னின பகை, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை, அதற்கு மேலாக திரைக்கவர்ச்சி. மற்ற இனங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய மோகம் இந்த இனத்திற்கு. எந்த மாநிலத்தில் சினிமா இல்லை, திரைக்கவர்ச்சி இல்லை? மேற்கு வங்கத்தில், கேரளாவில், கர்நாடகாவில், எந்த நாட்டில் அரிதாரத்தை அளித்த உடனே அதிகாரத்தை கொடுங்கள், ஒப்பனையை கலைத்த உடனே அரியணையை தாருங்கள். எந்த நாட்டில் இப்படி கேட்க முடியும்? எந்த நாட்டில்? நீங்கள் நடித்தால் நோட்டை கொடுப்போம் வாழ, நடிக்கிறதை நிறுத்தினால் நாட்டை கொடுப்போம் ஆள என்று எந்த நாட்டில் நிலை இருக்கிறது என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்கணும். பாருங்க, கையறு நிலையில் இந்த இனம் நின்று கொண்டிருக்கிறது. வேற வழி இல்லை. எம் இன வரலாற்றை, எம் மொழியை மீட்டு, எம் இன வரலாற்றை மீட்டு வருங்கால எமது தலைமுறை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக எமது வரலாறை ஒப்படைக்க வேண்டிய தேவை, பெருங்கடமை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் வரலாற்றை பாதுகாத்த இனங்கள் தான் உலகிலே பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் அடிமை சாவினும் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று வாழ்ந்தவர்கள், மண்டிட்டு வாழ்வதை விட மானத்தோடு மரணிப்பது மேலானது என்று வாழ்ந்தவர்கள் நமது முன்னவர்கள். அதனால் வரலாற்றை மீட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம். என் அன்பு பெற்றோர்களை பாருங்கள், தமிழர்கள் எப்படிப்பட்ட மரபில் வந்தவர் என்று. நான் அந்த ஜல்லிக்கட்டு, இது ஜல்லிக்கட்டு இன்று, அன்று ஏறுதழுவுதல். நாயக்க மன்னர்களின் ஆண்டபோது கொம்புகளில் சல்லிக்காசுகளை கட்டிவிட்டதால் இது சல்லிக்கட்டு என்று மருவி விட்டது. இந்த காலை அடக்குவது பண்டை காலம் தொட்டு 5000 6000 ஆண்டுகளாக இது நம்மோடு இருக்கிறது. அதனால் கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்று சங்க இலக்கியத்தில் பாட்டு இருக்கிறது. காலை அடக்க அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறப்பில் கூட திருமணம் செய்து கொள்ள மனமுடிக்க வேண்டும் என்று ஆயமகள் ஆயர் மகள் எண்ண மாட்டாள் அப்படிங்கிற பாடல். காளையை ஜல்லிக்கட்டை நடத்துறோம் ஏறுதழுவுதல. அந்த பிடிபட்ட மாட்டை வித்துருவான், பிடிபடாத அந்த காளையை இனப்பெருக்கத்துக்கு வைப்பான். அடுத்து பாரு, கிடா சண்டை போடுவான், தோற்ற கிடாயை கரியாக்கிடுவான், வித்துருவான். வென்ற கிடாயை வச்சுக்கிடுவான் இனப்பெருக்கத்துக்கு. சேவல் சண்டை விடுவான்,
தோற்ற சேவலை கரியாக்கி சாப்பிடுவான், வென்ற சேவலை நிக்க வைப்பான். இனப்பெருக்கத்து எதுக்கு? மாட்டிலும் ஆட்டிலும் சேவலில் கூட வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திய பரம்பரை நீ. இப்போ உன் வீரம் எங்கே இருக்கிறது? வரலாற்றில். அந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தவில்லை என்றால் நாம் வீழ்ந்த மக்கள் எழுந்ததாக செய்தி வராது, செய்தி வராது. அடுத்த தலைமுறைக்கு நாம் வைத்துவிட்டு போக வேண்டிய பெரும் சொத்தே வரலாறு தான். எனவே அறிவார்ந்த பெருமக்கள், என் அன்பு சொந்தங்கள், நாம் மொழிப்பற்று இனப்பற்று கொள்ளாததால், மொழிப்பெருமை இனப்பெருமை கொள்ளாததால், சாதிப்பற்று மதப்பற்று கொண்டதால் நாம் மொழிப்பெருமை இனப்பெருமை கொள்ளவில்லை. இனப்பற்று இனப்பெருமை கொள்ளாததால் நாம் தமிழர்கள் என்று எழாததால் நாம் இப்ப தன் தாய் நிலத்திலேயே அரசியல் வலிமை அதிகார வலிமையற்று அதிகாரத்தை வேறு ஒருவனிடம் கொடுத்துவிட்டு 4-3 சீட்டு 2-3 இடத்திற்கு நின்று மன்றாடுகிற நிலையில் நிற்கிறோம். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் வரலாற்றில் இருந்து மீளெழுச்சி கொள்ள வேண்டியது பெரிய கடமையாக நமக்கு இருக்கிறது. நம் இன வரலாற்றை நாம் எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் மீள் கட்டமைப்பு செய்து வருங்கால தலைமுறைக்கு பெரும் சொத்தாக விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று உங்கள் அன்பு மகன் அன்போடு கேட்டுகிறேன். வரலாற்றை படிப்போம், வரலாற்றை படைப்போம். வரலாறு தான் நம் இன வழிகாட்டி. இதை தேர்தல் நேரத்தில் ஓட்டை கேட்காமல் இதையை போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறான் எங்கு நின்று நினைக்கலாம். இதெல்லாம் தெரியாது. எனக்கு நீங்கள் வாக்கு போட்டு பயனில்லை. நான் ஓட்டுக்காக நிற்பவனாக இருந்தால் இதை போட்டு காட்டியிருக்க மாட்டேன். இந்த நாட்டுக்காக நிற்கிற மகன் என்பதால் தான் இதை காட்டுகிறேன். இது என் அப்பா, என் சித்தப்பா, பெரியப்பாவுக்கு இல்லை, எனக்கும் கீழே இருக்கிற என் தம்பி தங்கைகளுக்கு, எனக்கும் பின்னே வருகிற என் உடன் பிறந்தார்களுக்கு, இனி நாளைய தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க இருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களுக்கு இதை போட்டு போட்டு காட்டுகிறேன். ஏனென்றால் வரலாறு தான் என் இனத்தை உயிர்ப்போடு வைக்கும், வழிகாட்டும். இது நாங்கள் ஒவ்வொன்றிலும் மாறுதலை செய்ய துடிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் வேளாண்மையை முன்னிறுத்தி தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தை உங்கள் மகன் கட்டமைக்கிறேன். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வாழ்விடத்திலே அரசு வேலையை கொடுக்கிறேன். இதே கடலூரிலே அரசு வேலை கொடுப்பேன். இங்கே இருக்கிற வீர நாராயணன் ஏரியை தூர்வாரி, சிறு கடல் அது. எங்க ஊர் ராமேஸ்வரத்திலிருந்து மன்னாருக்கு, தலைமன்னாருக்கு 16 கிலோமீட்டர் இருந்தால் கடல் தூரம். இது 16 கிலோமீட்டர்ல நம்ம பாட்டன் கட்டிய ஏரி, ஒரு சிறு கடல். கடலூர் அதிக மழைப்பொழிவு பெறுகிற ஒரு நிலம், தாழ் நிலம். இந்த நீரை அங்கே சேமித்தாலே காவிரி படுகைக்கு என்னால் தண்ணீரை கொண்டு போக முடியும். எப்படியெல்லாம் நீரை சேமித்து நீர்வளத்தை பெருக்கி பசி என்கிற சொல்லில்லாது ஒழித்து வேளாண்மை அரசு பணியாக மாற்றி ஆடு மாடு வளர்த்தலை, பட்டுப்பூச்சி வளர்த்தலை, நெசவு செய்தலை, நாட்டுக்கோழி வளர்த்தலை, தேனீக்கள் வளர்த்தலை எல்லாம் அரசு பணியாக எப்படி மாற்றி வாழ்விடத்திலே வேலை கொடுக்கிறேன் என்பதை ஒவ்வொரு ஊரிலும் போட்டு காட்டிக்கொண்டே வருகிறேன். இந்த ஊருக்கு, கடலூருக்கு நம்ம என்ன வரலாற்றை காட்டுவோம் என்று நினைத்தோம், காட்டுகிறோம். வெவ்வேறு ஊர்களில் போட்டு போட்டு காட்டி வருகிறோம். பாருங்கள், சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். எல்லோரும் எடுத்து வைக்கிற இந்த தேர்தல் களத்திலே வைக்கிற கருத்துக்களை கேளுங்கள். இலவசத்தை தாண்டி 1500 பணத்தை தாண்டி ஆக்கப்பூர்வமான திட்டம் இருக்கிறதா பாருங்கள். உங்கள் பிள்ளைகள், நாங்கள் சொல்கிறோம், உலக தரத்திற்கு கல்வி. உலகத்தில் முதல் தரம் என்பது பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். இது 3ஐயும் தாண்டிய கல்வியை தனியார் முதலாளிகள்கிட்ட என்ன தரத்திற்கு இருக்கிறது என்று எண்ணுகிறீர்களோ அதை தாண்டிய தரத்திற்கு என் நாட்டு செல்வங்களுக்கு தரமாக, சமமாக, தரமாக உன் பிள்ளை கல்வியை கொடுப்பேன். 1 ரூபாய் கட்டணம் இல்லாமல், 1 ரூபாய் கட்டணம் இல்லாமல். உங்கள் மகன் வந்தவுடனே முதல் கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்து, இல்லை என்றால் செல்லாது. 2வது கையெழுத்து கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். முதல் கையெழுத்து. அடுத்தது மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. நாட்டின்
பிரதம அமைச்சர், முதல் குடிமகள் ஜனாதிபதி அல்லது முதலமைச்சருக்கு என்ன தரத்தில் மருத்துவம் கிடைக்குமோ அது கடலூரில் கடைகோடி மகனுக்கும் மகளுக்கும் கிடைக்க செய்வேன். அதுதான் சரியான ஜனநாயகம். அது சிறந்த மருத்துவத்தை உலகத்தரத்திற்கு அப்போலோ கின்லே, அப்போலோ காவிரி, எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில் என்ன தரத்திற்கு கிடைக்கிறது என்று நீங்க நினைக்கிறீர்களோ அதை தாண்டி சரியாக சமமாக தரமாக மருத்துவம். இரண்டாவது கையெழுத்து. 3, உலக உயிர்களின் உயிர்ப்பாலாக இருக்கிற நீர். தண்ணீர் விற்பனை பண்டம் அல்ல, தடை. மீறி வித்தால் சிறையில் அடை. பிறகு எல்லா உயிர்களுக்கும் தண்ணீர் கிடைக்க செய்வேன். பிறகு என் நாட்டு சொந்தங்களுக்கு, என் மக்களுக்கு தூய குடிநீரை கட்டணமில்லாமல் விநியோகிப்பேன், பகிர்ந்தளிப்பேன். வீட்டு வாசலிலே குழாயை வைத்து ஊத்துவேன். தூய குடிநீரை கொடுப்பேன். நஞ்சில்லாத தண்ணீரை தருவேன். நச்சு ஆலைகளை மூடுவேன். அதை மூடிவிட்டு மாற்று நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை தொடங்கி அதே வேலை வாய்ப்பை அரசு வேலையாக உங்கள் மகன் தருவேன். எப்படி தருவேன் என்று காட்சிப்படுத்தி காட்டியிருக்கிறேன், பாருங்கள். அச்சு ஆவணத்தில் கொடுத்திருக்கிறேன். மக்களரசு.com, நாம் தமிழர் கட்சி என்று தட்டி பாருங்கள், தெரியும். இது 3ஐத்தான் இலவசம் இலவசம் என்ற சொல்லை உச்சரிக்க என் நாக்கு கூசுகிறது. கட்டணம் இல்லாமல் தருவேன். மற்ற எல்லாம் இலவசம், எதுவும் கிடையாது. ஓசி பஸ் ஓட்ட வந்தவன் அல்ல உன் மகன், உன் உடன் பிறந்தவன். ஏசி பஸ் தாரேன், உரிய கட்டணத்தை கொடுத்து போ. மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கிடையாது. கல்வி தரமான கல்வி தரமா கொடுக்கிறேன். அங்கே போய் படி. பஸ்ஸுக்கு கட்டணம் கொடுத்து போ. புரியுதா? கட்டணம் கொடுத்து போ, கட்டணம் கொடுத்து போ. பிறந்தவன பிள்ளைக்கு மோதிரம் போடுற மாமே அண்ணன் இல்லை நானு. புரியுது? என் அக்கா தங்கச்சி என்ன பண்ணுவேன், பிரசவத்துக்காக செலவு, அதை அரசு பாத்திரம். 1 ரூபா கட்டணம் இல்லாம அந்த செலவு மிச்சம். அதை வச்சு 1 பவன் 2 பவனோட நீ மோதிரம் போட்டுக்க, நீ கிளம்பு. தாலிக்கு தங்கம்லாம் தர மாட்டேன், தங்க மாட்டேன். இவனை மாதிரி தாலிக்கு தங்கத்தை கொடுத்துட்டு குடிக்க வச்சு தாலி இருக்க மாட்டேன், தூக்கிடுறேன். என்ன தருவேன் கேளு, என்ன தருவேன் கேளு. உனக்கு படிப்புக்கேற்ற வேலை, படிக்கலையா அப்பவும் வேலை, வேலை கொடுக்குறேன், சம்பளம் கொடுக்குறேன். அதை வச்சு நீ கட்டிக்க போற பெண்ணுக்கு 1 பவன்ல 9 பவன்ல கூட தாலி போடு, அதுதான் தருவேன். நீ தற்சார்பு கொண்டு தன்மானத்தோடு உன் காலில் நின்று தலை நிமிர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை தாரேன். எதன் பொருட்டும் என் இன சொந்தங்களை எதற்காகவும் கையேந்த வைக்க மாட்டேன். ஏனால் நான் உன் மகன். என் ஆத்தால் அப்பனும் என் அண்ணனும் தம்பியும் கையேந்துவதை நான் பார்க்க சகிக்கல. அதனால்தான் இதை ஒழிப்பேங்கிறேன். வேற என்ன உனக்கு வேணுங்கள், வேற என்ன வேணும் தாரேன். வேற என்ன வேணும் எல்லாம் நான் கொடுக்குறேன். பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கிறேன். நானே வேளாண்மை செய்கிறேன், கடலூர்ல வேளாண்மை செய்கிறேன். நிலத்துக்கு எங்கே போவேன், மக்கள்கிட்ட ஒத்தி கெடுப்பேன். குத்தகைக்கு 30 ஆண்டுகளுக்கு லீஸுக்கு அதுக்கான விலையை கொடுத்துருவேன். சொத்து பத்திரம் அவன்கிட்ட தான் இருக்கும், உரிமை அவன்கிட்ட தான் இருக்கும், பட்டா அவன்கிட்ட தான் இருக்கும். 30 ஆண்டுகளுக்கு கரும்பு கடலூர்ல என்ன வரும்னு மண்ணாய்வு செய்வேன். அறிஞர்கள் வச்சிருப்பேன். இங்க வாழை வரும், போடுவேன். 2000 ஏக்கர்ல வாழை. வாழையிலிருந்து தொழிற்சாலை வேலை, கரும்பிலிருந்து தொழிற்சாலை வேலை, தென்னையிலிருந்து, பனையிலிருந்து, மூங்கிலிருந்து, எருக்களஞ்செடியிலிருந்து, கத்தாழையிலிருந்து, கடலையிலிருந்து, எள்ளிலிருந்து, பருத்தியிலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் உனக்கு அரசு வேலை. இப்ப நான் உன்கிட்ட கேட்கிறேன், உனக்கு பிள்ளைய நான் படிக்க வச்சிட்டேன். ஆத்தாளப்புக்கு முடியல, உனக்கு முடியல, வைத்தியம் பார்த்தேன், குடிக்க தண்ணி கொடுத்துட்டேன். நான் ஒரு 10,000 சம்பளம் கொடுக்குறேன், நீ செலவு பண்ணிடுவியான்னு கேட்டு. உனக்கு என்ன செலவு இருக்கு? நானே விவசாயம் பண்றேன், நானே மாடு பண்ண வச்சிருக்கேன், பால் கொடுத்துருவேன், நாட்டுக்கோழி வச்சிருக்கேன், முட்டை கொடுத்துருவேன், காய்கறி கொடுத்துருவேன், தக்காளி கொடுத்துருவேன், எண்ணெய் கொடுத்துருவேன், எல்லாம் கொடுத்துருவேன், தரமா கொடுத்துருவேன், நஞ்சு இல்லாம கொடுத்துருவேன். எப்படி கொடுத்துருவேன்? உன் ஊர்ல வச்சே கொடுத்துருவேன். எப்படி? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெல்லை, நெய்தல், அங்காடி என்று அரசு அங்கங்க கடைகளை திறந்துருவேன். ஏன்னா நம்ம வரும்போது ரேஷன் கடையை மூடிடுவான். அவன் உணவு மானியத்தை துண்டிக்க சொல்றான். இந்த ரேஷன்ல இருக்கிற உளுத்து போன அரிசியெல்லாம் சாப்பிட்ற நன்மைக்கு உனக்கு வைக்க மாட்டேன். எல்லாத்தையுமே நம்ம செய்யலாம். வேற ஒரு கனவு, அந்த கனவு தேசத்தை படைக்க நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். ஒரே ஒரு ஓட்டை விவசாயிக்கு போட்டுருங்க. ஒரே ஒரு ஓட்டை நீங்க விவசாயிக்கு போட்டுருங்க, அவ்வளவுதான். ஒன்னும் நீங்க செய்ய வேணாம். எனவே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், என் உயிரினும் இளைய உடன் பிறந்தார்கள். திமுகவுக்கு உதயசூரியனுக்கு, அதிமுக ரெட்டலைக்கு, தாமரைக்கு, கைக்கெல்லாம் வாக்கு செலுத்தினீர்கள். அவர்கள் வென்றார்கள், எம்எல்ஏ ஆனார்கள், எம்பி ஆனார்கள், மந்திரி ஆனார்கள். நீங்கள் தோற்று போனீர்கள் 60 ஆண்டுகளாக. முதன்முறையாக
விவசாயிக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு உங்களை வேண்டுகிறேன். நான் நிறுத்தி இருக்கிறது கட்சி வேட்பாளர்கள் அல்ல, உங்கள் பிள்ளைகள், என் உடன் பிறந்தார்கள். நாம் தமிழ் என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல. நாம் தமிழர் என்பது நாம் பிறந்த பெருமைமிக்க இனத்தின் அடையாளம். அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு, உரிமை மீட்சிக்கு, பெருமையான பாதுகாப்பான வாழ்விற்கு ஒரு புரட்சிகர அரசியல் படையை கட்டி எழுப்புகிறோம். அதுதான் நாம் தமிழர். அந்த அரசியல் புரட்சி படையில் முன் கள போராளிகளாக நிறுத்தப்பட்டவர்கள் தான் இந்த தேர்தல் களத்திலே நிற்கிற உங்கள் பிள்ளைகள். விவசாயி சின்னம் வேற யாரோ என்று எண்ணாதீர்கள். உங்கள் மகன் சீமான் தான், உங்கள் உடன் பிறந்தார் தான் சின்னமாகவே நிற்கிறேன். அந்த சின்னத்தை என்னை பார்த்துத்தான் மாதிரி வைத்து வரைந்து அனுப்பி அந்த சின்னத்தை பெற்றிருக்கிறார்கள். எண்ணமும் சின்னமும் விவசாயி தான். எனவே விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நாம் ஏற்போம். பேச்சை கேட்டுவிட்டு போகிற என் சொந்தங்கள் அப்படியே போகாமல் உடன் படித்தவர்கள், உடன் பிறந்தவர்கள், சந்திக்கிற நண்பர்களுக்கெல்லாம் கடத்துங்கள். மகத்தான மாற்றத்தை செய்ய வரலாறு நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. அதை நிறைவேற்றுவோம் என்று என் அன்பு தங்கை சரஸ் அவர்களுக்கு முதுகலை வணிகவியல் படைத்த என் தங்கைக்கு கடலூர் சட்டமன்றத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் என் ஆறுயிர் இளவல் ஆய்வியல் நிறைஞர் என் தம்பி தமிழ் அவர்களுக்கு வேளாண்மை சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெறுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். நெய்வேலியிலே போட்டியிடுகிற என் தம்பி வீரமணி அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் உங்கள் வாக்கு செலுத்துங்கள். அடுத்ததாக விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற என் அன்பு தங்கை பொறியாளர் ஆனந்தி அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்துங்கள். அடுத்ததாக குறிஞ்சிப்பாடியில் போட்டியிடுகிற என் அன்பு தங்கை கவிதா ரங்கநாதன் அவர்களுக்கு நீங்கள் விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றியடைய செய்யுங்கள். பன்ருட்டி தொகுதியிலே போட்டியிடுகிற முதுகலை ஆங்கிலம் ஆசிரியர் பயிற்சி பெற்ற என் தங்கை பானுப்பிரியா அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். திட்டக்கொடியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை மகாலட்சுமி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்துங்கள். என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஏப்ரல் 23 வாக்கை செலுத்த போகிற போது சற்று யோசியுங்கள். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடந்தது, கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த உக்ரைன் நாட்டின் பிரதமன் செலன்ஸ்கி அவன் அரசு அலுவலகத்தில் அவன் படத்தை மாட்ட வேண்டாம், எடுத்து விடுங்கள் என்றான். நான் ஒரு ஐடென்டிட்டியோ ஐக்கானோ கிடையாது. ஐ எம் நாட் ஐடென்டிட்டி ஐக்கான். நான் ஒரு குறியீடோ அடையாளமோ அல்ல, எடுத்து விடுங்கள். என் படத்திற்கு பதிலாக உங்கள் அலுவலக மேசைக்கு எதிரே உங்கள் குழந்தைகளின் படத்தை மாட்டி வையுங்கள். உங்களுக்கு முன்னாடி ஒரு கோப்பு, ஒரு ஃபைல் வந்தால் கையெழுத்திடுவதற்கு முன்பு உங்கள் பிள்ளைகளின் முகத்தை பார்த்துவிட்டு நாம் இடுகிற கையெழுத்தில் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் சரியாக இருக்குமா, அவர்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா என்று பார்த்து கையெழுத்திடுங்கள் என்றான். அதை போல என்னை பெற்ற பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, வாக்கை செலுத்தும் போது நீங்கள் சாப்பிட்டு விட்டுத்தான் செல்வீர்கள். குனிந்து சாப்பிடுவீர்கள். தட்டில் உங்களுக்கு உணவை தந்தவன் உழவர் குடிமகன் விவசாயி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்றால் உணவிட்டவரை உயிரிழவும் நினைக்க வேண்டும். அதை நினைத்துக்கொண்டு புவனகிரி தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தங்கை சுமதி சீனிவாசன் முதுநிலை அறிவியல் படித்த என் அன்பு தங்கைக்கு வேளாண்மை சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு உணவளித்த உழவர் குடிமகன் விவசாயி சின்னத்திலே முதல் பெட்டியிலே கலப்பையை தூக்கி கொண்டிருப்பான். கலப்பை ஏன் சுமக்கிறான்? இறைமகன் இயேசு உலக மாந்தர்களின் பாவத்தை போக்க சிலுவையை சுமந்தார். உங்கள் மகன் சீமான் என் மண்ணின் மக்களின் பசியை போக்க இந்த கலப்பையை சுமந்து நிற்கிறேன். அதுதான் நான் தான். அது நன்றாக பாருங்கள், நான் தான் அந்த மகன். அவனை பாருங்கள். அப்போது ஒரு தடவை அவனை பாருங்கள். எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் தரமான கல்வி நம்ம பிள்ளைக்கு கிடைக்கும், எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் நல்ல மருத்துவம் கிடைக்கும், எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் நல்ல குடிநீர், எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் தடையற்ற மின்சாரம், நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, எவருக்கு வாக்கு செலுத்தினால் வேலை இல்லை என்ற நிலை உருவாகும், யாருக்கு வாக்கு செலுத்தினால் பசி இல்லை என்ற பைந்தமிழ்நாடு உருவாகும், யாருக்கு வாக்கு செலுத்தினால் பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு பணிக்கு சென்று வருகிற பிள்ளைகள் பத்திரமாக வீடு திரும்புவார்கள் என்பதை ஆய்ந்து யோசித்து உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்துங்கள். விவசாயி சின்னத்திற்கு செலுத்தினால்தான் இதுவெல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கை வந்தால் ஒரே அழுத்தாக விவசாயியை தொட்டு
நன்றி என்று சொல்லி விவசாயியை வெல்ல வையுங்கள். அவனும் வாழ்வான், நீங்களும் வாழ்வீர்கள். புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. எங்கள் பிள்ளைகள் வெல்க, வெல்க, வெல்க. காட்டுமன்னார் கோயிலிலே போட்டியிடுகிற என் ஆறுயிர் இளவல் முதுகலை வணிகவியல் படித்த சிவஜோதி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஒவ்வொரு தொகுதியாக வந்து என் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று விருப்பம்தான். ஆனால் ஒற்றை மகன் 234 தொகுதியும் இந்த 25 நாட்களுக்குள் சுற்றி வர வேண்டும் என்பதால் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். சற்று நேரம் கூட ஓய்வில்லாமல் உடல் கருத்து, உணவை துறந்து, உறக்கம் துறந்து, தொண்டை வறண்டு கத்திக்கொண்டிருப்பது உங்களுக்காக என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு சொந்தங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்கள் பிள்ளைகளுக்கு தந்து வெற்றி பெற செய்து நீங்களும் வெல்லுங்கள். புரட்சி வெல்லட்டும். நாம் தமிழர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்குற இடத்துல காசை கொடுத்து ஓட்டு செலுத்துற கூட்டம். இதான் மாறுதல், இதான் புரட்சி. பச்சை பச்சை பிள்ளைகள். ஏனென்றால் என் பெற்றோர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, என் உடன் பிறந்தாருக்கு தெரியுதோ இல்லையோ, என் பிள்ளைகளுக்கு தெரியுது என் பெரியப்பன், என் மாமன் கத்துவது எனக்கென்று. அதனால்தான் இது. அதகளும் பண்ண போறான். ராவண பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான். அடங்கானலாய் வாரான், அதகளும் பண்ண போறான். கத்தி கூட்டத்துக்கு பச்சை மட்ட வாழேந்திய கை, வேலையேந்திய கை எதற்காகவும் எவனிடத்தில் ஏந்தக்கூடாது. இனிமேல் 1000 500 வேட்டி சேலை அரிசி பருப்பு அண்டா குண்டாவுக்கு ஏந்தக்கூடாது. இந்த கை வாழும் வேலும் தான் ஏந்தணும்.